நெட்டிவ் ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இருக்கும் வணக்கம். பொதுவாகவே பெரிய ஹீரோஸ் யாருமே தப்பாக பேச மாட்டாங்க. அப்படி யாராவது தெரியாதனமாக தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதாவது அவங்க வெளியே வரும்போது அவங்கள கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது டார்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக கழுவி ஊற்றுவாங்க. இதனாலே பெரிய ஹீரோஸ் யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக கவனமாக இருப்பாங்க. அப்படி சில விஷயம் அப்பப்போ நடக்க தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சாரை சன் மியூசிக் விஜே தெரியாதனமாக சின்னதாக ஒரு கலாய் பண்ணிட்டாங்க. அதுக்கு சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவி ஆஃபீஸ் முன்னாலே பயங்கரமான ஒரு ப்ரோட்டஸ்ட், பயங்கரமான கலாட்டெல்லாம் பண்ணி வேற வழி இல்லாமல் அந்த விஜயை சார் நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சூர்யா சார் கிட்ட சின்னதாக மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் தலையாக இருக்கட்டும் தளபதியாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னாலும் சொன்ன காலின்ற அளவுக்கு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். அதே மாதிரி தளபதிக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கருணாகரன் இருக்கார்ல, அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தளபதி விஜயை நான் ஹேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவரோட ஃபேன்ஸ் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னை திட்டி தப்பான கமெண்ட்ஸ் என்னோட எல்லா சோஷியல் மீடியா பேஜ்லயும் போடுறாங்க. இதனாலே எனக்கு தளபதி விஜய் பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ட்வீட் தான் போட்டிருந்தாரு. அவர் போட்டது ஏன்டா போட்டான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவர் நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனைலாம் பண்ணாங்க. அந்த மாதிரி அவர் சோஷியல் மீடியாவில் கழுவி ஊத்துறதா இருக்கட்டும், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் வெளியே வரும்போது காரை அடிச்சு நொறுக்கிறது, அதுக்கப்புறம் அவரே வேற வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எதிர்பார்த்தே இருக்கும்போது இப்போ கருணாகரன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நான் அப்போ பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு இப்போ சாரி கேட்டிருக்காரு. அப்படி அந்த ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த ஹேட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது பெரிய ஒரு தப்பு தான். அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணது யாருக்காவது ஹர்ட் ஆயிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. நான் தளபதி விஜய் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும். அதனால அவரும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. இதை பார்க்கும்போது எதனால 6 மாதம் கழிச்சு இந்த மாதிரி கருணாகரன் ட்வீட் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. அப்படி கருணாகரன் ஏன் இப்படி 6 மாசத்துக்கு அப்புறம் ட்வீட் போட்டிருக்காருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது, இந்த 6 மாசத்துல அவர் எதிர்கொண்ட அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை தான் இந்த மாதிரி அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. நீங்க இந்த ட்வீட் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு கருணாகரன் இந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு கெத்தா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச என்ன பண்ணும், லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமா நெட்டிவ் ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன காஞ்சனா 3 இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு.